रामदास रामदास श्री समर्थ रामदास प्रभु समर्थ रामदास गुरु समर्थ रामदास 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 श्री समर्थ रामदास श्री समर्थ रामदास प्रभु समर्थ रामदास प्रभु समर्थ रामदास गुरु समर्थ रामदास 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 श्री समर्थ रामदास। जय जय रघुवीर समर्थ, जय जय रघुवीर समर्थ, जय जय रघुवीर समर्थ। आम्हा तुमासी भवा वारिधी माझी तारू, जेवाचिता परिसिता मन होय तारू। ते दासबोध रचना घडली जयाला, वंदू निरंतर तया गुरुराजयाला। कृत त्रेत द्वापरी जाले अद्भुत अवतारी, परिया समर्थाची सरी कोणी न पवे। ऐसे कोटे नाही हे वर्तले, पूर्वी अवतारादिकासी न जाले। माया मोहिनीने ब्रह्मादिका बुलविले, नाना पुराणे ऐकिली। वंदो निरंतर तया गुरुराजयाला। जय जय रघुवीर। உயர்ந்ததாம் தாசபோதம் தன்னிலே சமர்த்த ராமதாசர் கிரந்தத்தை ஆரம்பிக்கையிலே கணேசாதி ஸ்தவனங்களை செய்கின்றார். தாசத்வம் பவ ராமஸ்ய பவபாரம் ச நேஷ்யதி, பவசேதுரிவா பாதி தாசபோத பிரபோதயன்னு என்று பிரதம ஸ்லோகம். சமர்த்தராஜனான குருராயரான ராமனுடைய தாசன் நான். சம்சாரத்தை அவன் என்னை கடந்து விப்பான். அதற்கு காரணமான உபதேச ரத்னங்களை அவனுடைய கிருபையினாலே நான் செய்கின்றேன். சர்வம் ஹி பூரயத்யேவ ஸ்ரீராமோ தாசவாஞ்சிதம் சிந்தாமணி ரிவாபாதி தாசபோத பிரபோதயன்னு. தாசர்களாகிய உத்தமாதிகாரிகள் எதை நினைத்தாலும் அதை பூரணம் செய்வதற்கென்றே ஒரு அவதாரம் ராமாவதாரம் சிந்தாமணி போன்றது. அதனால் நான் இந்த தாசபோதத்தை செய்தேன். சர்வ பிரகாரத்வம் சர்வ பிரகாரகம் தாஸ்யம் ராமதாஸ்யேன நஷ்யதி, சுவாதந்திரியாக பிரபாதீதி யுத்தம் தாசபோத பிரபோதியன்னு. ஸ்ரீராமனுடைய சேவை என்பது கைவல்யத்தை தரவல்லது. அதனால் அவனுடைய கிருபையினால் எழுந்த எண்ணெய் அலைகளால் இந்த தாசபோதத்தை செய்கின்றேன். பாபம் தாபம் ச தைன்யஞ்ச ராமதாஸ்யேன நஷ்யதி. நாம் செய்த பாவமோ தாபங்களோ தைன்யமான ஸ்திதியோ தாசபோதத்தினால் விலகுகின்றது. தாசபோத சதாங்கதி இத்தியேவம் போதையன்னு பாதி தாசபோத சதாங்கதி. சாதுக்களுக்கு கதியாக நிவாசபக்ஷ சாதுனாம் என்றபடி இருக்கின்ற தாசபோதம் ராமதாசியத்தினாலே அனைத்தும் தரவல்லது என்று இதை வியாக்கியானம் செய்த ஸ்ரீதர சுவாமி பாதாள் எழுதுகின்றார். பிரபஞ்ச பரமார்த்தஸ்ச ராமதாஸ்யேன சித்யதி, தேஹலி தீபவத் பாதி தாசபோத பிரபோதயன்னு. இந்த பிரபஞ்சமும் அதில் ஒளிந்திருக்கின்ற பரமார்த்த தத்துவமும் ராமதாஸ்யத்தினாலே சித்திக்கின்றது. எவ்வாறு இருட்டறையிலே ஒரு எழுந்த ஒரு விளக்கை ஏற்றின அக்கணமே பன்னெடுங்காலமாக இருந்த இருட்டானது விலகுகின்றதோ, அவ்வாறு இந்த தாசபோதம் என்கின்ற அஞ்ஞான தீவிரத்தை விளக்குகின்ற ஞான தீபமானது நமக்கு வழிகாட்டுகின்றது. வாசனாஜால நிர்மோகா ராமதாஸ்யேன சம்பவேத் பவாப்தினௌரிவாபாதி தாசபோத பிரபோதயன்னு. கர்மாசயங்கள் வாசனைகள் பூர்வ வாசனைகள் அனைத்தும் ராமதாசியத்தினால் நீங்கி ஞானோதயம் ஏற்படுகின்றது. ஸ்ரீ சமர்த்தத்வம் ஸ்யான் ராமதாசேன பாவனா, ஸ்பர்ஷோபலைவா பாதி தாசபோத பிரபோதயன்னு. ஸ்பர்ஷவேதிக்கல் போல் நம்மை தொட்டு மலர வைக்கக்கூடிய உயர்ந்த தாசபோதம் இது என்கின்றார். தவ ஆத்மா பிரம்மராமோயம் சத்வமேவ த்வமேவ சஹா மகாவாக்கிய இவாபாதி தாசபோத பிரபோதியன்னு. உன்னுடைய ஆத்மா அந்தராத்மா ராமமயமாக இருக்கின்றது, பிரம்மமயமாக இருக்கின்றது. அந்த பரபிரம்மாகாரமான ராமன் உன் வடிவிலே எங்களுக்கு காட்சி தருகின்றான் என்று மகாவாக்கியத்தின் ரகசியத்தை போதிப்பது போல் இருக்கின்றது தாசபோதம். தாசோபி ராமதாஸ்யேன ராமஸ்தம் தமிருதோ பவேஹே இதி பிரபோதயன் பாதி
தாசபோதாமிருதம் மகத். ராமதாசனுக்கு தாசனாக நீ விளங்கியதினால் தாசபோதம் செய்திருக்கின்றாய். தாசபோதஸ்சி ஆதித்யः சிதாதித்யः யத்ர குத்ராபி வா ஸ்திதः ஞானதிமிரம் சீக்கிரம் நாசயன் காஷதே அனிஷம். தாசபோதம் என்கின்ற ஞான தீபம் அஜ்ஞானம் எனும் திமிரத்தை, இருளை அதிசீக்கிரமாகவே விலக்கி காஷதே அனிஷம் எப்பொழுதும் ஒளிர்கின்றது என்று ஸ்ரீதர சுவாமி பாதாள் இதை ஆரம்பிக்கையிலே கூறுகின்றார். கணேச சாரதா ஜெய்வ சத்குரு சஜ்ஜனஸ்ததா ஆராத்ய தெய்வதம் குஹ்யம் சர்வம் தே ரகுநந்தனா. விநாயகரையும் சரஸ்வதியான மகாவாணியையும் எனது ஆச்சாரிய புருஷனையும் அந்த ஆச்சாரிய புருஷனை காட்டித்தந்த சாதுக்களையும் என்னுடைய ஆராத்திய தெய்வமான ராமனுக்கையும் நமஸ்கரிக்கின்றேன். கணேச சாரதா சத்குரு சந்த சஞ்சன குலேஸ்வரு சர்வஹி மாஜா ரகுவீரு சத்குரு ரூபே மாஜே ஆராத்திய தெய்வத் பரமஹ்ய உஹ்யாதீத உஹ்யபனாச்சி மாத் நச்சலே ஜேதே என்று ஆரம்பிக்கின்றார். உயர்ந்ததான தாசபோதம் என்பது மனாச்சே ஸ்லோக் என்கிற நித்தியானுஷ்டானத்தையும் காட்டுகின்றது. இவ்வாறு ஞானபோதத்தை நமக்கு தந்த அந்த சத்குருநாதாளை ஸ்மரித்து மேற்கொண்டு மனாச்சே ஸ்லோக் என்கின்ற உயர்ந்ததான கிருதியை அதில் ஒரு சில பாகங்களை அனுபவிப்போமாக. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே விஜயநாமசாகரம் பாகம் 53 சமர்த்த ராமதாசரின் சரித்திரத்தின் துதிய பாகம். இதை யதாமதி யதாசக்தி அனுபவித்து ராமதாச வரியர்களாக நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஜெய் ஜெய் ரகுவீர சமர்த்த சத்குரு சமர்த்த ராமதாச சுவாமி மகாராஜ கீ ஜெய். महारुद्र हनुमान की जय. श्रेष्ठ गंगाधर स्वामी महाराज की जय. भगवान सद्गुरु श्रीधर स्वामी महाराज की जय. जय जय रघुवीर समर्थ. अनुदिन अनुतापे तापलो राम राय. परम दीन दयाळा निरसी मोहमाया. अचपळ मन माझे नावरे आवनीता. विनशिन होतो भावरे भावाता. भजन रहित रामा सर्वही जन्म गेला. स्वतनु धन जनांच्या व्यर्थ म्या स्वाच्छ केला. रघुपती मती माझी आपुळीशी करावी. सकळ त्यजुनी भावे कास तुझी धरावे. पिता माता बंधू तुझ विण असे कोण मजला. बहुमी अन्यायी परी सकळही लाज तुझला. न जाणे मी काही जपतप पूजा साधन विधी. कृपा दृष्टी पाही शरण तुझा आलो रघुपती. असे मी तो वेडा परी मज तुझा लाड कळला. कृतांताला भीना इतर गणना काय मजला. समर्था विघ्नेशा सुर असुर धाके क्षितिपती. कृपा दृष्टी पाहे शरण तुझा आहे रघुपती. भुकेळो केव्हाचा हृदय न करी निष्ठुर जणी. प्रसादाचा लाडू कवळ बरवा घाल वदनी. सदा ब्रह्मानंदे मग तुझ पुढे नाचेन प्रीती. कृपा दृष्टी पाही शरण तुझा आलो रघुपती. सीताराम सौमित्र आणि भरत
शत्रुघ्नतो मारुति राहो या हृदयी निरन्तरस्थिति शास्त्रे जया वर्णिति श्रीरामा तव नाम प्रेम वदनी गाजो सदा ही गिरा दीननाथा दयाळु तू रघुवरा तारी कृपा सागरा दीनानाथा दयाळु तू रघुवरा तारी कृपा सागरा जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ गणेशोऽस्ति यः षड्गुणैर्युक्तः तथा शारदाया चतुर्वाक्स्वरूप प्रणम्य ततौ सृष्टिनिर्माणमूलम् अनन्तं हितं राममार्गं प्रवक्षे. ஸ்ரீ கணேசரையும் சாரதாதேவியும் நமஸ்கரித்து ராமபக்தி மார்க்கத்தை விஸ்தரிக்கின்றேன். கணாதீஷஜோ ஈஷ சர்வா குணாஞ்ச குணாரம்பாரம்பதோ நிர்குணாச்ச நமோ சாரதா மூலச்சத்வாரவாச்ச கமோ பந்த ஆனந்தயா ராகவாச்ச. ஹே ராமராயா, பிரதிதினமும் நான் மனதுக்குள் துக்கத்தால் எரிந்து கொண்டு தாபத்தால் தவித்து கொண்டு வாழ்விலே பெரும் கவலைகள் சூழப்பெற்று வருத்தப்படுகின்றேன். ஏழை எளியவர்களுக்கும் தீனர்களுக்கும் ஆபத்பந்துவாக இருக்கின்ற பிரபோ, மனதை நான் வசப்படுத்த வேண்டும். ராமா, நீ எங்கிருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அனுதின அனுதாபே தாபலோ ராமராயா பரமதின தயாளா நிரசி மோகமாயா. என்னுடைய மோகம் எனும் மாயை நீ அறுத்தாழ வேண்டும் என்கின்றார். அச்சபல மனு மாஜே நச்சரே ஆவரீதா துஜ வினஷின ஹோதா தவரே தவ ஆதா. என் மனதை கட்டுப்படுத்தும் திறமை எனக்கு இல்லை அப்பா. என் மனமோ உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றது. என் செய்வேன்? பஜன ரஹித ராமா சர்வஹி ஜன்மகேலா ஸ்வதனு தன ஜனாச்சா வியர்த்தம்யா ஸ்வர்த்தகேலா. பஜனை இல்லாத ஒரு வாழ்வு உயிர் இல்லாத உடல் போல் ஆகின்றது. என்னுடைய உதர போஷணமே பெரும் விஷயமாக இருக்கின்றது. தனார்ஜிதம் ஜனார்ஜிதம், இதனால் வியர்த்தமாக என் காலம் போகின்றது. ரகுபதி மதிமாஜி ஆபுலாசி கராவி சகல தியஜுனி பாவே காச துஜி தராவி. ஹே ரகுபதே, அனைத்தையும் நான் விட்டவனாக உன் விஷயமாக மனதை செலுத்தியவனாக என்று நான் ஆவேனோ தெரியவில்லை. ஏனெனில் பிதா மாதா பந்து துஜவின சகோனு மஜலா. தாயோ தந்தையோ உன்னை போல் என்னை அரவணைப்பார் யார் உண்டு? பகுமி அந்யாயி பரி சகலஹி லாஜ துஜலா. நான் வெட்கத்தை விட்டு சொல்கின்றேன், பலவித அந்நியாயங்களை செய்தவன் நான். ந ஜானேமி காஹி ஜப தப பூஜா சாதன விதௌ. ஜபமோ தவமோ பூஜையோ சாதனங்களோ அந்த விதிகளோ நான் அறிந்தேன் அல்லேன். கிருபா திருஷ்டி பாஹி சரண துஜாலோ ரகுபதி. ஹே ரகுபதே, உன் திருவடியை அனன்ய சரணமாக புகழெனக் கொள்கின்றேன். அப்பா, உன் கிருபா திருஷ்டியை என் மீது செலுத்துவாயாக. அசமீதோ வேடா பரி மஜ துஜலாட கலலா கிருதாந்தலா பீனா இதரகணா காய மஜலா. நான் எங்கு சென்று தேடுவேன்? எங்கு சென்று நான் புகழல? யாரை சென்று அடைவேன்? சமர்த்த விக்னேஷ சுர அசுரகாகே க்ஷிதிபதி கிருபா திருஷ்டி பாஹி சரண துஜா ஹே ரகுபதி. எல்லா விக்னங்களுக்கும் இருப்படனாக இருப்பவன் நான் சென்று ராஜாதிராஜர்களை யாச்சிக்க மாட்டேன். ஜெகதாதி ராஜனான ஜனகனான உன்னைத்தானே நான் சரணடைந்திருக்கின்றேன். முகேலா கே வாச்சா ஹிருதய கரி நிஷ்டுரஜனி. என் மனம் நிஷ்டுரத்தினால் தன் நிலை இழந்து ஆடுகின்றது. பிரசாதாச்சாலாடு கவல பரவாதாலவதனி. உன் கிருபா பிருஷ்டி உன் பிரசாதத்திற்காக இயங்குகின்றது. சதா பிரம்மானந்தே மக துஜ புடே நாச்சேன பிரீத்தி. வாயிலே உன் திருநாமத்தையும் பிரம்மானந்த ரசத்தை அனுபவித்தனாக ஆடிப்பாடி மகிழ்ந்து கிருபா திருஷ்டி பாஹி சரண துஜாலோ ரகுபதி. உன் கிருபையை பிரதீட்சித்து உன்
திருவடியே சரண் என்று அடைந்திருக்கின்றேன். சீதாராமித்ர சௌமியானி பரத சத்ருக்னதோ மாருதி ராஹோ யா ஹிருதயி நிரந்தர ஸ்திதி சாஸ்திரே ஜயாவர்ணிதி. சாஸ்திரங்கள் எல்லாம் எவ்வாறு கூறுகின்றன? ஹே சீதாராமா, சௌமித்ரி, பரதன், சத்ருக்னன், மாருதி, என் தாய் ஜெகதம்பா இவர்களுடன் கூடியிருப்பவனாக அல்லவா வர்ணிக்கின்றது. ஸ்ரீராமா, தவ நாம பிரேம வதனி கர்ஜோ சதாஹி கிரா. என் வாக்கானது சதா உன் நாம பிரேமையினாலே உன் நாமத்தை கூறிய வண்ணம் கர்ஜிக்கின்றது. மகத்தான ஸ்திதியை தந்தருள். தீனநாதா தயாளு தூ ரகுவரா தாரி கிருபா சாகரா. உன் கிருபையினாலே இந்த பவசாகரத்தை நான் தாண்ட வேண்டும் அப்பா என்று இந்த கருணாஷ்டகத்திலே மிக அழகாக நம் பொருட்டை யாச்சிக்கின்றார். தக்ஷண பாரதத்திலே அமைதி நிரவியது. இவருடைய பெருமை எங்கும் பேசப்பட்டது. அவ்வனைத்தும் குரு சமர்ப்பணம் செய்தார். சமர்த்த ராமதாசர் 1677 ஒரு முறை, அப்பா நான் தக்ஷிண பாரதம் ராமேஸ்வர பர்யந்தம் செய்ய வேண்டும் என்ற சொன்னே தன்னுடைய சேனையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பாக சிலரை அனுப்ப, அதெல்லாம் வேண்டாம், என் பக்தர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறினார். யார் அப்பேற்பட்ட சீடர்கள் இருக்கின்றார்கள், நானும் பார்க்க வேண்டுமே என்றவுடன் அவருக்கு தனக்கு சமர்ப்பிக்கப்பட்ட குடை, சத்திரம் இவ்வனைத்தையும் அவருக்கு தந்துவிட்டான். அப்பொழுது திரும்பி பார்த்தால் குடை, சாமரம், சத்திரம் இவையெல்லாம் அங்கு கல்யாண் கோஸ்வாமி என்கின்ற அவருடைய சீடருக்கு பக்தர்கள் போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இதென்ன இது, குருநாதருக்கு சமர்ப்பிப்பது சீடன் ஏற்பதா என்று வியந்தான் சிவாஜி மகாராஜா. அப்பொழுது கல்யாண் உள்ளே சென்று என்ன இருக்கின்றது பார் என்ற உடனே அங்கிருந்து குதித்தான் கல்யாண். இதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜிக்கு நடுக்கம் ஏற்பட்டது. பெரிய ஆழ்கிணறு, உள்ளே சொற்பமாக தண்ணீர் இருக்கின்றது. அவர் குதித்த வேகத்திலே அவருடைய சரீரத்திலே நிறைய இடங்களிலே இரத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் அவர் தண்ணியிலே மிதந்த வண்ணம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று உயர்த்த குரலிலே பாடியதை கேட்டார். ஆஹா, இதுவல்லா சீடலட்சணம். செய் என்பதற்கு முன்னால் அதை செய்து முடித்தவன் அல்லவா குரு சீடன். உயர்ந்த சீடனை கண்டார். வா கல்யாணம், வாகி இங்கு வா, இங்கு வா என்று கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் அங்கு வந்தான். இவனுக்கு இந்த உபச்சாரங்கள் தகும் என்று கூறிவிட்டு அவர் ராமேஸ்வரத்துக்கு தல யாத்திரையை தொடர்ந்தார். அவரிடமிருந்த எண்ணற்ற தாசர்களிலே ஒரு சில இடங்களிலே இவர் தங்கி இளைப்பாரி சென்றார். ராமாஹோ ஜெய ராமாஹோ பதித பாவன பூர்ண காமாஹோ नाता हो दिन नाता हो तुझे चरणी राहो माता हो बंधु हो दिन बंधु हो रमदास मणि कृपा सिंधु हो पावन रामा पतित पावन रामा 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 जानकी पते रामा 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 दीन दयाळा रामदास मने तुझे अगम्य लीला रामा 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 हो तारी 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 अमावो तोडी 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 भव पाश अनन्य शरण रामी रामदास तोडी 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 भव पाश अनन्य शरणी रामी रामदास अनन्य शरणी रामी रामदास रामी रामदास. जय जय रघुवीर समर्थ. ராமன் பதித பாவனன், பக்தர்களுக்கு அனைத்து விதமான காமனைகளையும் பூர்த்தி செய்வான். அவனோ நாதன், உலகனைத்திற்கும் நாதன், தினநாதன். அவன்தான் சூரியனின் அந்தராத்மாவாக இருக்கின்றான். அவனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே எவன் திருவடியை தலையை வைத்து வணங்குகின்றானோ, அவன் திருவடியிலே எவன் தலையை வைத்து வணங்குகின்றானோ அவனுக்கு அவனே பந்துவாகின்றான், தீனபந்து ஆகின்றான், ஆத்மபந்து ஆகின்றான். ராமதாசனுக்கு அவன் கிருபா சிந்து. அவன் பாவனமான நாமத்தை உடையவன். ஜெகதனைத்திற்கும் க்ஷேமத்தை வழங்கும் ஜானகிபதி அவன் அல்லவா. தீனதயாளன் பக்தவத்சலன் அவன் அல்லவா. ராமதாசன் கூறுகின்றேன், அகமயமான எதிர்பார்க்காத அளவிலே எண்ணற்ற லீலைகளை செய்யக்கூடியவன். ஆஹா, என்னை காத்தருள், என்னை பவசாகரத்திலிருந்து உத்தாரணம் செய். தோடி 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 பவ பாஷ அனன்ய சரண ராமி ராம ராமதாச அனன்ய சரணி ராமி ராமதாச. உன் திருவடியிலே வந்து விழுந்த இந்த ராமதாசனுடைய
பவபாசத்தை நீ அல்லவா போக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் செல்கின்றார். வழியெல்லாம் இவருக்கு பூர்ணகும்பாதிகளை கொடுத்து தஞ்சை வாழ் மக்கள் இவரை கொண்டாடி மகிழ்கின்றனர். இவ்வாறு இவர் செல்லும் வழியிலே காடுகள் அடங்கிய ஒரு வனம். அவ்வனத்திலே அதுவரை கூட வந்த சிவாஜி மகாராஜ் நமஸ்கரித்து அவரை வரவேற்க வேண்டும் என்று வழியெல்லாம் சில சிறந்த ஏற்பாடுகளை செய்கின்றார். அவைகளை செய்துவிட்டு நகர்ப்புறத்துக்கு சென்றார். அவுரங்கசீப்பின் ஆட்களுக்கு இவரை பிடித்து விட்டால் காட்டேலியான சிவாஜியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தன் சீடர்களோடு இவ்வாறு தர்ம பிரச்சாரம் செய்து வருகின்ற ராமதாசரன் கண்டார். ஒரு மந்திரி ஒரு வீரனை அனுப்பி தளபதியை அனுப்பி அவரை பயமுறுத்தி விட்டு வா என்று கூறுகின்றார். அவன் ஒரு அரச மரத்தடியிலே அவர் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அவரை சுற்றி எண்ணற்ற சாதுக்கள் அமர்ந்து அவருடைய திருமுகத்தை கண்டவாறு நாமஜபம் செய்த வண்ணம் இருக்க அவன் இதான் சரியான சமயம் என்று தன் வீரத்தை காட்ட ஒரு அம்பு எய்தினான். அது மரத்தின் கிளையை தாக்கியது. ஆணவத்துடன் கொக்கரித்தான். அப்பொழுது அவருடைய ஆணவத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று சங்கல்பித்தார் பிரபு. அவனிடம் சென்று தோப்பார் உன் ஆணவத்தை நான் அடக்குகின்றேன் என்று அவன் கையில் இருந்த வில்லை தான் வாங்கி கொண்டார். ஒரு அம்பு எய்தார். அந்த அம்பு மரத்தின் முன் தைத்து பின்பக்கமாக வெளிவந்தது. இன்னொன்றை எழுதினார். அது அந்த மரத்தில் உள்ள அத்துணை இலைகளையும் துளைத்து கொண்டு சென்றது. திகைத்து விட்டான் அவுரங்கசீப்பின் தளபதி. இன்னும் சில நிமிடங்கள் இருந்தால் சல்லடை போல் நம்மை அம்புகளினாலே தொலைப்படுத்தி அனுப்புவார், நம் பிராணனும் செல்லும் என்று பயந்து கொண்டு அதற்கு காரணமான வில்லியம் அம்பியும் பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அவர் கண்ணிலிருந்து மறைந்து விட்டான். பின்னர் ராமதாசர் அங்கிருந்து கிளம்பி சகப்பூர் என்ற ஊரை வந்து அடைகின்றார். பல நாட்கள் தங்கி பக்தர்களுக்கு பல்வேறு நல்ல உபதேசங்களை செய்த வண்ணம் அவர் அங்கிருந்து பாமர மக்களுக்கு ராமநாமத்தின் பெருமையை கூறி வருகின்றார். வதன சுஹாஸ்ய ரசாலா ஹராகவ சர்வாங்கி தனு சுனீல ஹராகவ மிருகநாபீரே கிலாठिला ஹராகவ மஸ்தகி சுமன மாலா ஹராகவ சாஜிரி வைஜயந்தி ஹராகவ பாயி தோடர கர்ஜதி ஹராகவ சுந்தர லாவண்ய खानी ஹராகவ உபா கோதண்ட பாணி ஹராகவ சகல ஜீவாஞ்ச ஜீவன ஹராகவ ராமதாசாசி பிரசன்ன ஹராகவ சகல ஜீவாஞ்ச சாதன ஹராகவ ராமதாசி பிரசன்ன வதன சுந்தர வதன அதி சுந்தர வதன சுஹாஸ்ய ரசாளா ஹராகவ சர்வாங்கி தனு சுனீல. ஆஹா, இந்த ராமபிரானின் திருமுகம் எத்துணை அழகாக படுத்த மரத்திலேயே படுத்து காய்த்து குலுங்கும் உயர்ந்த ரசாளு என்கின்ற அந்த மாம்பழத்தை போல் தீஞ்சுவை மிக்கதாக பார்த்தவுடன் நம் மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக பச்சை மாமலை போல் மேனியனாக சர்வாங்கி தனு சுனீல. ஆஹா, பச்சை பசேல் என்ற திருவுருவம், அழகாக விசாலமான நெற்றியிலே அழகான ஒரு மிருகநாபி அங்கிதமான ஒரு சந்தனாச்சி ஊட்டி அதன் மஸ்தகத்திலே அழகான ஒரு வனமாலையை தரித்து கொண்டிருக்கின்றான். கழுத்திலோ வைஜெயந்தி மாலை தவழ, கால்களிலே வீரத்தண்டை கர்ஜிக்க சுந்தரமான லாவண்யஸ்வரூபனாக இவனை காணுங்கள், கோதண்டபாணியை காணுங்கள். அவன் நம் மனதை கொள்ளை கொள்வான். நம்முடைய ஜீவனத்தையே அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும். என் விஷயத்திலே அவன் பிரசன்னமாகிவிட்டான். உமக்கும் அவ்வாறு ஆகட்டும் என்று ஆசீர்வதித்து அங்கிருந்து கிளம்புகின்றார். இவ்வாறு இருக்கையிலே தேஷ்பாண்டி என்றும் ஒரு பக்தன் அந்த சகப்பூர் தேசத்திலே வாழ்ந்து வந்தான். பரம பக்தன். அவனும் அவனுடைய மகளும் மந்திரோபதேசம் கேட்டு பிரார்த்தித்தனர். அந்த பக்தியை பாராட்டி அவளுக்கு உபதேசம் செய்தார். சீதைக்கு கோவில் கட்டுவதற்கு போல் இன்னும் 11 முக்கியமான திவ்ய நரங்களிலே ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று அவளுக்கு அன்பு கட்டளை இட்டார். அதை பக்தர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் உழைப்பினாலே இவ் அனைத்தும் நடந்தது. இது தட்சிண பாரதம் ராமேஸ்வரம் பர்யந்தம் போய்
அவர் திரும்புவதற்குள் அனைத்தும் ஆகிவிட ராமதாசர்கள் முக்கிய சீடர்களிலே ஒருவர் உத்தவர். அவர் இவ்வனைத்தும் நடந்த ரீதி கூற சந்தோஷப்பட்டார். அவருக்கும் அவுரங்கசீப்பிற்கும் மத சம்பந்தமான போட்டி ஏற்பட்டது. உத்தவர் மத போட்டியும் செய்தார், சண்டையும் உருவாகியது. அவரை தன்னுடைய மதத்திலே சேர வேண்டும் என்று ஆணையிட்டான் அவுரங்கசீப். ஏற்க மறுத்தார். பலவாறாக துன்புறுத்தப்பட்டார். அதனால் மனமுடைந்த உத்தவர் ராமதாசரை மனதில் நினைத்தார். அடுத்த கணம் தன் குழவையான உத்தவன் படும் சமத்தைக் கண்டு ஞானதிஷ்டியினால உணர்ந்தார். மாருதியை நினைத்தார். மாருதியின் அம்சமான ராமதாசர் மாருதியைப் போல் விஸ்வரூபம் எடுக்கும் ஆற்றலும் பெற்றவர். ஆயினும் சிறு உருவத்துடன் அவுரங்கசீப் முன்னால் அடுத்த கணம் தோன்றினார். ஹனுமன் மகிமையினால் அவரை போல் விஸ்வரூபம் எடுத்து காட்டினார். பேர்பட்ட ஆஞ்சநேய சுவாமியா, அவருக்காக கோவில் கட்டி பூஜாரியை நான் வாதுக்கு இழுத்து அவரை என் மதத்துக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தினேன் என்று வருந்தினான். இனி இந்து மதத்திற்கு எதிர்த்து யாதொரு தீங்கும் செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி தந்தான். கைது செய்து விசிறையில் இருந்த உத்தவரையும் விடுதலை செய்தான். பின்னால் அவர் வரும் வழியிலே ஒரு ஊரிலே ஜெயராம் என்ற ஒரு அந்தணரை சந்தித்தார். கிருஷ்ணாஜி என்ற அந்தணன் பிரபுவை தன் குருவாக ஏற்று உபதேசம் பெற்றார். கிருஷ்ணாஜியின் குலத்தை தாழ்ந்த குலம் என்று அந்தணர்கள் சொன்னாலும் கிருஷ்ணாஜி ஒழுக்கமிக்கவர், ராமபக்தி நிறைந்தவர். ராமதாசருக்குடைய திடமான பக்தியினாலே அவருடைய எண்ணம் நிறைவேறியது. அவர் காலமானார். நம் பிரபு அந்தணர் மரபுப்படி அடக்கம் செய்து ஈமக்கடங்களை செய்ய அவ்வூர் அந்தணர்கள் இவரை ஜெயராமை தாக்கி ஊரை விட்டு துரத்தி கொண்டு வந்தனர். அப்பொழுது ராமதாசர் கையில் தண்டமும் ஜபமாலயம் கமண்டலுமாக எதிரே வர, குலத்திலே எது தாழ்வு எது உயர்வு, குணத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியில்தான் எதையும் தீர்மானிக்கும் விஷயம் இருக்கின்றது என்பதை தீர்மானமாக கூறி அவர்களுடைய மனத்திலே இது ஆணித்தனமாக பதியும் போல் செய்து அங்கிருந்து கிளம்பி அவர்களை மன்னித்து அருளினார். இவ்வாறு விஜய யாத்திரை ராமேஸ்வரம் பர்யந்தம் போய் பகுகாலம் தஞ்சாவூரிலே இருந்து தஞ்சாவூரிலே ராம பிரதிஷ்டை செய்து அங்கிருந்து கிளம்பும் பொழுது அங்கு பிரதிஷ்டை இல்லாமல் இருந்த ராமமூர்த்தியை தான் எடுத்து வந்து சஜ்ஜன் காட்டிலே நிறுவினார். அவருடைய லீலாமயமான சரித்திரம் மிகவும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஆயினும் ஆங்காங்கே இவற்றை தொட்டுக்கொண்டு செல்கின்றோம். விரிவிக்கஞ்சி இவ்வாறு கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். மன்னார்குடி வந்தார், தஞ்சாவூர் வந்தார். தஞ்சையிலே சில காலம் இருந்து அங்கு தஞ்சை மன்னனான வெங்கோஜி மன்னர் அமைத்த சாமந்தான் குளத்தின் கீழ்கரையிலே அவருக்கு ஒரு சிறு குடில் அமைக்கப்பட்டு அங்கு பகுகாலம் தங்கி தஞ்சாவூரில் இருந்து ராமேஸ்வரம் சென்று தரிசனம் செய்து திருப்பி வந்தார். தஞ்சாவூரிலே அவர் நிறுவிய சமர்த்த ராமதாசர் சம்பிரதாய மடம், பீமசுவாமிகள் சமாதி மீது அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில் இவை சமர்த்தரின் பெருமையை கூறுவதாக அமைந்துள்ளது. சமர்த்த ராமதாஸ் சிறுவயதிலே இருக்கும் பொழுது இவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானித்தனர். அவருக்கு அன்று 12 வயது பூர்த்தி. அப்பொழுது மகாராஷ்டிர பద్ధதிப்படி ஒரு திரையை சமர்ப்பித்து பெண்ணுக்கும் சிறுபிள்ளைக்கும் நடுவே ஒரு திரையை சமர்ப்பித்து சுலக்னே சாவதான் சுமூர்த்தே சாவதான் லக்ஷ்மி நாராயண தியான சாவதான் என்று கூறியவுடனே இந்த புரோகிதரை இவர் கேட்டார். ஏன் சாவதான் 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 என்று கூறுகின்றீர்கள்? எப்பொழுதும் ஜாகரூகனாக இருக்க வேண்டும் என்று வேதங்கள் கூறுவதை இங்கு கூறுகின்றோம் என்ற உடனே அடுத்த நிமிஷம் குதித்தார், ஓடியே விட்டார். கோதாவரி தாண்டி பஞ்சவட்டி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அங்கு நாசிக் திரையம்பகேஸ்வரரை தரிசித்தார். அங்கே பகுகாலம் இருந்தார். அங்கு அவருக்கு ராமதர்சனம் பிராப்தமாயிற்று. இன்னைக்கும் அவரால் கட்டப்பட்ட ராம கோவில் அங்கு பஞ்சவட்டியிலே காண கிடைக்கின்றது. அப்படி 12 வயதிலே துருவி வேஷத்தை பூண்டார். தானே ஏக கோபீனதாரியாக மாறினார். தன்னுடைய பூநூலை பிரவகிக்கின்ற கோதாவரியிலே சமர்ப்பித்தார். மனசாக ஆச்சா காயினா வைராக்கிய பரிதராக தான் இருப்பதினாலே தானே அதை ஏற்றார். ஆஞ்சநேய சுவாமி ஆமோதத்தோடு அனைத்தும் நடந்தது. அவருடைய தாய் தந்தையர்கள் வியப்பின் எல்லையை அடைந்தனர். காலவட்டத்திலே சத்கதியும் அடைந்தனர். இவர் தன்னுடைய யாத்திரையின் பொழுது சீக்கிய குருவான ஹர்கோவிந்த் முதலான பெரியோர்களை சந்தித்தார். ஹிமாலயம் பர்யந்தம் சென்று வந்தார். காஷ்மீர ஸ்ரீநகரம் சென்று வந்தார். வரும்பொழுது மகாபலேஸ்வரத்திலே வந்து தங்கினார். அங்கு சதாராய் என்கின்ற ஒரு க்ஷேத்திரம், அந்த ஊரை ஆண்டின மசூர் என்கின்ற அரசன் இவருக்கு அந்த க்ஷேத்திரத்தையே சாசனம் செய்து வைத்தான். அவ்விடத்திலே ஒரு குகை, அவ்விடத்தையே தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டான். சிவாஜி மகாராஜா காலமாகி அவருடைய வம்சாவளியினர் இப்பொழுது ஆட்சி செய்து வருகின்றனர்.
அதனால் தட்சிண பாரதம் எங்கும் அமைதி தழுவியது, பக்தி நிலவியது, ராம பக்தி நிலவியது, எங்கும் ஆஞ்சநேய பிரபாவம் போதிக்கப்பட்டது. இவர் ஷஹாப்பூர், மசூர், சப்பல், சிங்கர்வாடி, உம்பராஜ், மாஜ்கோன், பாஹே, மகாபாதே, பாரகோன், ஷிர்லா முதலான பல்வேறு க்ஷேத்திரங்களிலே உயர்ந்த அனுமஸ்தானங்களை இவர் ஏற்படுத்தினார். அவர் கைப்படைய எழுதிய ஓலைச்சுவடிகள் இன்றும் காப்பாற்றப்பட்டு வருகின்றன. ராமதாசர் பண்டரிநாதனை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு நெடுநாள் அவா. ஆனால் அவன் ராமன் அல்லவே, அவன் கிருஷ்ணன் அல்லவா, அங்கு செல்லலாமா கூடாதா என்று எண்ணியவாறு கால் போன போக்கிலே செல்கின்றார். அது யாதிர்ச்சகமாக பண்டரி வழியாக அமைந்து விட்டது. அந்த எல்லையிலே சிவாஜி மகாராஜா அங்கு நமஸ்கரிக்கின்றான். சிவாஜி, சுவாமி, எனக்கு ஜன்மதினம், இன்று பண்டரிநாதன் கோவிலிலே ஆச்சரியமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றேன், தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும் என்று சொல்ல அவ்வாறே வந்தார். கோவிலிலே ஒரு ராஜாவுக்கு விழா என்றால் அதற்குண்டான அறிகுறிகள் காணும். எப்பொழுதும் போது சாதாரண ஜனங்கள் வருவதும் போவதும். இவரோ தன் காவி உடை வெளிக்கு தெரியவானாம் என்று பழைய கோணியை பொத்தி கொண்டு வருவார். அங்கிருந்து சுவாமியை தரிசனம் செய்தால் அந்த இடுப்பிலே இட்ட கையிலே சக்கத்தை தரித்து கொண்டும் குடலை இடுப்பிலே சொரிக்க கொண்டும் சமச்சரணத்தோடே கண்களிலே புன்னகை வீசும் நகை புரியும் அந்த திருமுக வதனம் இவர் மனதை கொள்ளை கொண்டது. அடுத்த கணம் அவனே ராமனாக தரிசனம் கண்டான். இந்த கோபாலபுரியிலே பக்தர்கள் எல்லாம் கோபால் 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 என்று எந்த விட்டலனை கொண்டாடுகின்றாலோ அந்த கோபால்கள் எல்லாம் ஹனுமத் சேனையாக ஆயிற்று. அதையும் கண்டார். அந்த பிரபைக்கும் பீமாரதி சரியு தீரமாக இவருக்கு காட்சியளித்தது. பாடலானார். ஏதேவ் பாகா ஸ்ரீராமா மனுமோகன மேகஷாமா என்று பாடி சந்தோஷப்பட்டார். இதுவும் விட்டருடைய லீலை என்று எடுத்துக்கொண்டார். இவருடைய காலத்திலேயே இதன் பின்னர் ஞானேஸ்வர் மகாராஜ் வாரக்கரி சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார். அதிலே இவருக்கு உடன்பாடில்லை. அதனால் சமர்த்த ராமதாசருடைய பத்ததியிலே வந்த மகனியர்கள் பண்டரி தரிசனம் செய்வார்களே தவிர வாரக்கடியிலே கலந்து கொள்வதில்லை. இவருடைய உயர்ந்த மனாச்சி ஸ்லோக், தாசபோத், மாருதி ஸ்தோத்திரம், ஆத்மாராமஸ்தவம், லகு கவிதா, ஷட்ரிப்பு நிரூபன், மான் பஞ்சக், சாதுர்மான், ராமாயண், மராட்டி டீகா இவ்வனைத்தும் மகாராஷ்டிரா தேசத்திலே நித்தியப்படி பாராயணத்திலே இருக்கின்றது. மேலும் கணபதியை பற்றியும் சுதாகர சுகஹர்த்தா துக்கஹர்த்தா என்ற ஹாரதி இவர் செய்வதாக கூறப்படுகின்றது. ரகுபதி ராகவ ராஜாராம் இவரால் செய்யப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. கணபதியின் ஹாரத்தியை தவிர ஹனுமானுக்கு ஹாரதி செய்தவர் சத்ரி உதானி ஹுக்கர் வாடானி என்ற ஒரு உயர்ந்ததான ஹாரதி இவரால் செய்யப்பட்டது. பஞ்சானன் ஹவிஹன் சுபாஷன் லீலா என்ற ஒரு உயர்ந்ததான ஹாரத்தியை விட்டலன் மீது சமர்ப்பித்தார். இவ்வாறு எண்ணற்ற தேவதைகளுக்கும் இவர் ஹாரத்தியை எழுதி சமர்ப்பித்தார். தாசபோதம் உலகெங்கும் பேசப்பட்ட விஷயமாயிற்று. ஞானேஸ்வரி போல் பிரசித்தியாயிற்று. மனாச்சி ஸ்லோக் படிக்காதவர்களே இல்லை. எல்லா பாஷைகளிலும் இவை எழுதப்பட்டு ராமதாசருடைய வாணி உலகெங்கும் போற்றும் விஷயமாய ஆயிற்று. இவர் துவைத மதத்தை செய்தவர். மத்வாச்சாரருடைய மதத்திலே இவருக்கு ஒரு பிடிப்பு. தாசபக்தியை இவர் போதித்த வண்ணம் இருந்தார். அவர் பக்தி யோகத்திலே உயர்நிலையை பெற்றவர். எனவே ராமனுக்கு பக்தி செய்வதே தாசனுடைய கடமை என்பதை உறுதியாக கூறினார். பகவத் பக்திக்கு இடையூறு இல்லாது சரீரம் ஹிஷ்டபுட்ட சரீரமாக இருக்க வேண்டும். அதனால் யோகாபியாசங்கள் எல்லாரையும் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். எளிமையான வாழ்வை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். மனம் என்றும் ராமச்சரணத்திலேயே லயித்திருக்க வேண்டும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மகாமந்திரத்தை எங்கும் ஒலிக்கும்படி செய்தார். எண்ணற்ற தாசர்கள், எண்ணற்ற குடும்பங்கள் இவரையே குலகுருவாக ஏற்று வாழ்ந்தது. சந்த துகாரமே இவரிடம் ஞானோபதேசம் பெற்றார். பெண்கள் பகவத் பஜனையிலும் பகவத் கைங்கரியங்களிலும் ஈடுபட வேண்டும் என்று முதலிலே பிரச்சாரம் செய்தவர் இவர்தான். இவருக்கு 18 பிரசித்தியான ஸ்திரீகள் தாசிகளாக இருந்தார்கள். உத்தம குருதாசிகள். அவர்களிலே வெண்ணாபாய் என்பவள் மீரஜ் என்கின்ற ஒரு க்ஷேத்திரத்திலே சாங்கிலி மாவட்டத்திலே ஒரு பெரிய சமாஜத்தை அமைத்து அதை நிறுவி வந்தாள். தாசபோதத்தை எங்கும் பிரச்சாரம் செய்தாள். அக்காபாய் என்ற மற்றொருவள் சப்பல் என்கின்ற இடத்திலே இவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஹனுமத் மந்திரத்து பக்கத்திலே பெரிய மடத்தை நிறுவி
அவள் தன் காலபர்யந்தம் ராமதாசருடைய அமுதவாணியை பரப்பி வந்தாள். சஜ்ஜன்கட் சதாரா பக்கத்திலே இருக்கின்றது. அங்கு இடத்திலே தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்ட சமர்த்த ராமதாசர் எண்ணற்ற சாதுக்களை நிவாசபக்ஷ சாதுனாம் என்றபடி தன்னிடத்திலே வரவழைத்து அவர்களுக்கு ஞானபோதத்தை தந்து அவர்களை ஆட்கொண்டு ராமபக்தி என்கின்ற பெரிய சாகரத்திலே அவர்களை முழுக வைத்தார். உத்தமாதிகாரிகளுக்கு எண்ணற்ற தன்னுடைய ரச்சனைகளை எல்லாம் தந்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். ஹர்கோபிந்த் மகாராஜர் சிக்கு வம்சத்திலே உயர்ந்த குருவாக கருதப்பட்டவர். அவர் ஸ்ரீநகரிலும் மற்றும் கார்வா மலை தொடரிலும் இருந்தார். அவரை சந்தித்து ராமதாச சுவாமி பல்வேறு உபதேசங்களை தந்து அவரையும் ஆட்கொண்டார். பின்னர் உத்தராகண்ட் பர்யந்தம் சென்று வந்தார். இவரும் ராமதாசரும் பேசியது ஒரு பெரும் விஷயமாக ஆயிற்று. இவர் இருந்த இடம் ராம்கல் சஜ்ஜன்கட், மேலும் மோர்பாக் சஜ்ஜன்கடுக்கு அருகே உள்ள மலை, தோதோ ஷிங்கால் சத்பலுக்கு அருகிலே உள்ள க்ஷேத்திரம், தாக்கில் நாசிக் க்ஷேத்திரத்துக்கு அருகே உள்ள இடம் மற்றும் பஞ்சவட்டியிலே ராம பிரதிஷ்டை பண்ணினார். சந்திரகிரி வஸ்தங்கட் கராட க்ஷேத்திரத்திலே இருந்து தவமேற்றியவர். ஹெல்வாக் கிராமத்திலே இருந்து தவமேற்றியவர். ஷிங்கன்வாடி சந்திரகிரியிலே இருந்து தவமேற்றியவர். சிவதாகல் மகத் க்ஷேத்திரத்திலே இவர் தவமேற்றினார். இவருடைய காலம் 1608 என்று நம்பப்படுகின்றது. அவர் பாலலீலை ஆச்சரியமானது. அம்மா, ஒரு முறை எனக்கு தாய் தந்தையருக்கு நீ ஒன்றுமே செய்யவில்லையே அப்பா, ஏழ்மையிலே நாம் வாழுகின்றோம், நிறைய அதிதிகள் நம்மை காண வருகிறார்கள், அவர்களுக்கு உணவளிக்க உணவு கூட இல்லையே என்றவுடனே ஒரு ஏழை குடியானவன் தள்ள முடியாத வயோதிகத்திலே பெரும் மாட்டு வண்டியிலே மாட்டை கழற்றிவிட்டு தான் கழுத்திலே மாட்டிக்கொண்டு அரிசி மூட்டைகளை தள்ளி செல்ல அவனுக்கு உதவியாக இவரும் மலையேற்றத்துக்கு உதவி செஞ்சான். அப்பொழுது ரொம்ப சந்தோஷம் அப்பா, இந்த ஒரு நெல் மூட்டையை பரிசா பெற்று செல் என்று கொடுக்க அந்த நெல் மூட்டையை லாபமாக முதுகிலே தூக்கி கொண்டு 100-125 கிலோ இருக்கும் நெல்லை 7 வயசு பாலகன் தூக்கி வந்து தென்னையில இட்டான். அவன் முகத்திலே இருந்த வேர்வையை தன் புடவை தலைப்பால் துடைத்த ராணுஜி என்னும் அவள் தாயார், அப்பா ஏன் சமப்பட்டாய்? இல்லம்மா, ஒரு கிழவன் மாட்டு வண்டியிலே தூக்க இயலாது சென்றிருந்தான், அவனுக்கு ஒத்தாசை செய்தேன், அவன் கொடுத்த பரிசு என்று கூட்டினார். அடுத்த முறை சென்று உயர்ந்ததான சந்தன கட்டைகளை பெற்று வந்தார். இதை விற்று சம்பாதித்து சில நாட்கள் செலுத்து என்பார். அவ்வாறே ரத்தச்சந்தனம் என்கின்ற உயர்ந்த கட்டைகளை பிரித்து வருவார். சில நாள் எங்கிருந்தோ சென்று வயலிலே இருக்கின்ற கேட்பாரற்று வளர்ந்திருக்கின்ற கோதுமை தானியங்களை கதிர்களை ஒரு பெரும் பாரமாக எடுத்து வந்து திண்ணையிலே இட்டுவிட்டு அம்மா வருகிறேன் என்று செல்வார். இவ்வாறு பால்யத்திலேயே இவர் தொடர்ந்த லீலைகள் அதிமானுஷ லீலைகளாக கருதப்பட்டன. பின்னர் யுவாவஸ்தையிலே 12 வயதிலே திருமணமாகும் நேரத்திலே சாவ்தான் என்ற ஒரே சொல் இவருடைய வாழ்க்கையை மாற்றிற்று. பின்னர் சத்ரபதி சிவாஜியை ஆண்டதும், சந்த் துகாராம் முதலான ஹர்கோபிந்த் சிங் முதலான மகனியர்களை ஆட்கொண்டதும், எண்ணற்ற கல்யாண் கோஸ்வாமி முதலான உயர்ந்த சீடர்களும் பெண் சீடர்களும் இவருக்கு அமைந்ததும் இவருடைய பெருமையை உலகெங்கும் பேசும்படியாக ஆயிற்று. 68 வருஷ காலம் பாரத தேசத்திலே இவர் ஸ்தூல சரீரத்திலே இருந்த வண்ணம் வெறும் ஒரு கைப்பிடி ஆகாரம் எடுத்துக்கொள்வார். பகவத் பிரசாதத்தை ஒதுக்கக்கூடாது என்பதற்காக சதா ராமதாம் ஜபம். சாதுக்கள் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். கடைசி 5 நாட்கள் வெறும் நீரை மட்டும் உண்ட வண்ணம் இருந்தார். அனைவரையும் ராமநாமம் ஜபம் செய்ய சொன்னார். அவர்கள் அழகாக பாடுவதையும் கண்ணீர் மல்க அவர்கள் பஜனை செய்வதையும் கண்டு சந்தோஷப்பட்டார். பிராயோபவேச காலம் வந்துவிட்டது என்பதை சில உத்தமாதிகாரிகளுக்கு மட்டும் தெரிவித்தார். அவர்களும் கண்ணீர் மல்க அவருக்கு கைங்கரியம் செய்ய காட்டிக்கொள்ளாதே என்று அவர்களுக்கு ஜாகரணம் செய்தார். அவ்வாறு ஒரு 5 நாட்கள் அல்லும் பகலும் இவர் அழகாக அனைவரும் நாமஜபம் செய்ய தஞ்சாவூரிலிருந்து எடுத்து வந்த ஒரு ராம விக்கிரகத்தை அவ்விடத்திலே பிரதிஷ்டை செய்து உத்தவ கோஸ்வாமியை இதை பார்த்து கொள்ளும்படி செய்தார். அக்கா சுவாமி, உத்தவ சுவாமி இவர்கள் இருவரும் 1676 ஒரு தாசநவமி அன்று பகவச்சரணத்தை அலங்கரித்த இவரை சமாதிஸ்தராக செய்து அன்றும் இன்றும் சதாரா க்ஷேத்திரம் உயர்ந்த சாதுக்களின் நிவாசபக்ஷமாக இருக்கின்றது. சமர்த்த ராமதாசர் பல்வேறு கவிகளுக்கு முன்னோடியாக இருந்தவர், பல்வேறு ரச்சனைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர். பிற்காலத்திலே இந்த பாலகங்காதர திலக், கேஷவ் ஹெட்கார், விஸ்வநாத்
ராமச்சந்திரன் ஆனடே, விநாயகர், தாமோதர் சார்வார்கர் முதலான பாரத தேசத்துக்காக உழைத்த மகனியர்களும் இவருடைய உபதேசத்தினால் நல்வழியிலே வாழ்க்கையை நடத்தியவர்கள். இவருடைய ஞானம் எங்கும் பேசப்படும் விஷயமாயிற்று. இவரால் போதிக்கப்பட்ட மகாமந்திரம் ஏழைப்பாழைகளையும் உஜ்ஜீவனம் செய்யும் விதமாக அன்றும் இன்றும் வழங்குகிறது என்றால் இவருடைய பெருமையை என்னென்று சொல்வது? சாதுக்களுடைய லட்சணம் மகத்தான எளிமையான வாழ்வு, உயர்ந்த நோக்கு. சாதுக்கள் ஏழையின் பசியை போக்குவர். அவர்களுக்காக தான் பெற்ற சித்திகளை அவர்களுடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்துவர். தன் பெருமையை என்றும் கூறாதவர்கள். அனைவருக்கும் ராமநாமத்தையே போதித்து, ராமபக்தியே போதித்து, ஹனுமத் பிரதிஷ்டைகளை செய்து, ஹனுமத் கோவிலிலே இருந்து உடம்பை வஜ்ரம் போல் வைத்துக்கொண்டு ராமசேவையிலே அனைவரும், தேச சேவையிலே அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்திய மகனீயர் சமர்த்த ராமதாசர். ராமச்சந்திர பதலக்ன மானசோல்லாசரூபிணே ராமநாம ஜபத்யான மன்மதாகாரஸ்வரூபிணே ராமதாச ஸ்ரேஷ்ட குருபராய பரமாத்மனே தே ஜயமங்களம் நேத்ய शुभमङ्गलं समर्थ रामदास गुरुवराय ते जयमङ्गलं नित्य शुभमङ्गलं। जय जय रघुवीर समर्थ।